வளையல்லாம் யாருக்கு தான் பிடிக்காது? பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கை நிறையா கண்ணாடி வளையல் போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும்னு பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல. ஆமாம், அதெல்லாம் எப்போ வந்ததுன்னு தெரியுமா? சிந்து சமவெளி நாகரிகம். ஆமாம், நான் நிஜமாக தான் சொல்கிறேன். கண்ணாடி வளையலெல்லாம் செய்யறது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி உள்ளது தான். வளையல்லையே எவ்வளோ வகைகள் இருக்குது. கண்ணாடி வளையல், மெட்டல் வளையல், பிளாஸ்டிக் வளையல், ரப்பர் வளையல், தங்கம் வளையல், வெள்ளி வளையல்னு இப்படி வளையல்களே எக்கச்சக்கமாக இருக்குது. தங்கத்தோட விலையை பார்த்தோம்னா இப்போ தலையே சுற்றிடும் போல இருக்குது. 90,000 தாண்டிடுச்சு. உனக்கு குறைஞ்சவன் நானா அப்படின்ட்டு வெள்ளியும் ஏறிட்டே தான் போகுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கண்ணாடி வளையல் தான் இப்போது இந்த சாரீக்கு அது வாங்கலாமா, இந்த சுடிதாருக்கு அது வாங்கலாமா, இந்த ஆஃப் சாரிக்கு இது போடலாமா, எதுக்கு எது வாங்கினா நல்லா இருக்கும்ன்ட்டு கலர் கலராக கண்ணாடி வளையல்களை போட்டு அசத்திட்டு இருக்கிற பெண்கள் எல்லாருமே அழகு தான். பல நூற்றாண்டுகளாக இந்திய நகைகளில் கண்ணாடி வளையல்கள் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குதுல்ல. இன்னொரு பக்கம் வேற ஒரு வளையலா, சங்க காலத்தில் உள்ள பெண்கள் எல்லாருமே சங்கு வளையல்களை பயன்படுத்தினாங்களாம். அது பெண்களோட கை அழகையே கூட்டி தருமா. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குமா. தொல்லியல் அகழ்வாராய்ச்சிலேயே இது சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்குது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. கண்ணாடி வளையல்லையே ஒவ்வொரு வகை வகையாக இருக்குது. அதுலேயும் இப்போல்லாம் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ்ன்னு என்னென்னமோ வந்துருச்சு. எல்லாமே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடணுன்றதுக்காகவே இப்போ அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இந்த சங்கு வளையல் இருக்குதுல்ல, பார்க்குறதுக்கு வெண்மையாக அவ்வளோ அழகாக இருக்கும். சொல்லப்போனால் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை பகுதியில் நடந்த அகழ்வாய்வு பணியில் சங்கு வளையல்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு முக்கிய இடத்த பிடிச்சிருக்கு. நம்ம மக்கள் எல்லாமே ஆதாரத்தோட காமிச்சாதானே நம்புவாங்க. எல்லாமே நிஜம்தான். சங்கு வளையலையே நாம் இவ்வளோ சிறப்பாக பெருமையோடு சொல்கிறோமே. சங்கு அறுத்து வளையலை செய்யும் வணிகர்களை சங்கரு பாணி, அப்படி இல்லைன்னா கவரைகள்னு சிறப்பாக சொல்கிறாங்க. இது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கிறது கிடையாது. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்பவே தரமாக வேணும்னா நகை செய்வாங்கள்ல, அந்த இடத்துக்கு போய் நம்ம வாங்கிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். 200 ரூபாய்க்கும் கம்மியாகவே கிடைக்கிது. ஆனால் ரொம்பவே அழகாக பாரம்பரியமாக இருக்கணும்னா 1000 ரூபா இல்லாமல் வாங்க முடியாது. நம்ம தான் இது மாதிரி வளையலெல்லாம் வாங்கி போடுறதில்ல. ஆனால் மேற்கு வங்கம், அதாவது வட இந்தியா பகுதிகளெல்லாம் இது மாதிரி வளையல் இன்றைக்குமே பயன்பாட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த வீடியோவை உங்களோட வளையல் பிரியர்களுக்கு அனுப்பி விடுங்க. ஆமாம், நீங்கள் எவ்வளோ வளையல்கள் வச்சுருக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்கண்ணே. நீங்கள் எவ்வளோ தான் பெருமையாக பேசினாலும் நாங்கள் எங்கள் கண்ணாடி வளையலை தாங்க போடுவோன்னு ஒரு சங்கம் இருக்குமே, அவங்கெல்லாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இல்லை, நம்மளோட சங்கு வளையல் தான் ரொம்ப பெருசு, எவ்வளோ பாரம்பரியமானது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் உங்களுக்கு என்ன வளையல் பிடிக்கும், ஃபேவரட் கலர் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.